ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்றைக்கி அதியும் நானும்ல என் குழந்தனார் பையன் தளர்மதியனுக்கும் நிலனுக்கும் முடியெடுக்கிற விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. முந்தின நாள் நைட் எடுத்த வீடியோ இது. வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு முன்னாடியே வச்சுக்கலாம். பொங்க தவளை, சாமிக்கு தேவையான மாலை அதெல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தோம். மாலையை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீதி சாமானமெல்லாம் எடுத்து முன்னாடியே எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா நாளைக்கு காலையில் நேரத்தில் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால. இது என் சாரீ. இது பார்த்திங்கன்னா கடைசி நிமிஷத்தில் தான் ஸ்டிச் ஆச்சு. திருப்பூரில் கொடுத்துருந்தேன், அதனால் வாங்க முடியல. சரின்ட்டு பஸ்ஸில் வச்சு விட சொல்லியிருந்தேன். பஸ்ஸில் வச்சு விட்டுட்டாங்க. சரி ஃபிட் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி எப்படி இருந்தாலும் போட்டு தான் ஆகணும். அதனால் சரின்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது அடுத்த நாள் காலையிலங்க. காலையில் காஃபி குடிச்சிட்டு உப்புமா செஞ்சுட்டாங்க அத்தை. நாங்களாம் சாப்பிட்டு அப்புறம் கரெக்டாக எங்கள் அக்காங்க, அம்மா, அப்பான்னு எல்லோரும் வந்துட்டாங்க நேரத்துலையே. அம்மா கொண்டு வந்து இவனை சொன்ன போடுறாங்க. அத்தையும் மாமாவும் முன்னாடியே வண்டியில் போயிட்டாங்க. சரி கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் முன்னாடி எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாரையுமே இன்வைட் பண்ணலைங்க. நாங்கள் மட்டும்தான். நானும் நிலனும் அப்பா கூட வந்துட்டோம். அதிரன், மித்துன், கிருத்தி அவங்கெல்லாம் இன்னொரு காரில் வந்துட்டாங்க. வீட்டில் இருந்து ஒரு 15-20 மினிட்ஸ்குள்ளே தாங்க கோவில். அப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வேறு கோவிலில் முடி எடுத்தோம். 2 நல்ல நேரம் இருந்ததுங்க. 9:30 to 10:30, 10:30 to 11:30 அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு அந்த டைமில் தான் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். என்ன பிளான் அப்படின்னா, ஃபஸ்ட் எல்லாரும் இது வந்து அவரோட குலதெய்வ கோவிலுங்க. இங்கே வந்து நிலனுக்கு முடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. చెప్పలా యార్ది வார்த்தை எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய மாதேவி நான் இப்படி எடுத்து பக்கெட்டு தூக்கிட்டு தள்ளி போடுங்க. அந்த பக்கம் போட்டு வந்துருக்கேன். சேர் இருக்கு, இந்த ரூம் இருக்கு, அந்த ரூம் இருக்கு. போட்டு நீரில் குறைச்சு சொல்லுங்க. சரி வீட்டில் வந்து நிற்க முடியாது. சரி வயல் பாரு. அங்கேயே வச்சிருங்க, அப்புறம் எடுத்துக்கலாங்க. வா என்னமா ஆப்பிள் தானே? 2-3 டைம் கறி. அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா வந்துட்டாங்க. என்ன பேசுறீங்க? ஐடி கொடுத்தா பரவாயில்ல.
அரிசி உழுகாம ஊத்து. அரிசி போகாம கையில பிடிச்சி. ஐயோ ஏன் சொன்னீங்க? விளிம்பப்படி. அப்படி பிடிச்சி கல்லு மேல போதும் ஆல்ரெடி கழிஞ்சு. ஐயோ வாழைப்பழத்தை பிச்சுட்டோம். எனக்கு அப்புறம் கல்லு மேல ஊத்துற மாதிரி ஊத்து. அது விளிம்பு இல்லாதங்காட்டிக்கு. நான் சொல்றது கேளு, என்னைக்கே நம்ப மாட்டாங்க அவங்க. தங்க புள்ள ஹாய். என்னடா தள்ளிருக்குட்டி வேணா ஏன் சேசி சொல்ல மாட்டேங்கிற? அதுதான் நானே என்னைக்கே நம்ப மாட்டாங்க. என்னைக்கே நம்ப மாட்டாங்க அவங்க. நான் அதனால தான் எங்கள் வீட்டுக்காரி போனோன்னா அப்போவே காசை கொடுத்தாங்க. காந்தி பிடிச்சி வை இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கற்பூரம் வச்சுட்டு மேல அப்படியே வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. சஞ்சய் சிரிக்கு ஃபோன் பண்ணி வரவானு சொல்லி பரவாயில்ல ஃபோன் பார்க்க மாட்டானுங்க சொன்னாண்ணா வரவாதான்றவண்ணா. சரியா என்ன சொல்லுங்க. சொல்லிருங்களா சாமி? அப்புறம் தூங்க வச்சுக்கலாம். அது விசையா பிடிச்சிக்கோ, சீலை உள்ள தள்ளி வச்சுக்கோ. ஹலோ, என்ன பண்றீங்க? இந்த ஒன்று 2 நிமிஷம் கிளம்பிட்டேன். சரி நீ கிளம்பு. வரேன். நீ கிளம்புங்க. போய் பொங்கல் வைங்க. முடி எடுக்கிறதுல டைம் எடுக்கல. முடி எடுக்கிறவர் வந்துடுவார். உங்க செல் எடுத்துட்டீங்களா? சூப்பர் பாப்பா. அங்க வர காய் பறிச்சுட்டு வாங்க. அங்க வர காய். அந்த பக்கம் செப்பல் மட்டும் தள்ளி விட்டுருங்க. பொங்கி வந்தா? ஆமா தங்க. பொங்கி வரும். வெயில வருமா? ஆமா தங்க. ஈக்குவலி தேர் கட்டி பொங்கி வருது. சூப்பர் 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 சூப்பர். அப்புறம் பொங்கல் வந்து ஃபயர் ஆற வச்சு. என்ன எட்டி பாக்குற? பொங்கலோ பொங்கல். சூப்பர் சூப்பர். அப்பாட்ட கொடுத்துட்டு அரிசி சூப்பரா தங்கடே நிலன். கொண்டாமணி அவன் கூட கொஞ்சமா எடுத்து மூஞ்சி பறிச்சுட்டு போடு. அம்மா நான் பண்ணனும். ஏப்பா நீ எங்க உட்கார்ற? எங்க உட்கார சொன்னா சரி அங்க இங்க உட்கார்ந்து. ஏமா ஏனா?
மெதுவா போடும். நீ அப்படியே போட்டல தண்ணி கொஞ்சம் எடுத்து போடணும். நீங்க இந்த பக்கம் சாப்பிடலாமா? பா என்னமா உள்ள தலைவரே இருக்கு? நீங்க சட்டை கழட்டிக்கிறது நானு. நீங்க 3 பேர் வந்து குடிச்சிட்டீங்க. Sanitizer is made. தண்ணி வடிக்கிற போனுச்சு. இதுமா கண்ணுக்குள்ள ஃபுல்லா புகையே இருக்கு. விறகு வச்சு விடுங்க. பாத் கரெக்டா வெச்சுக்கோ. கீழே உட்கார்ந்தா கொஞ்சம் அமுத்தி பிடிக்கலாம், கால் வதராம. ஆமாங்க. சேர்ல உட்கார்ந்தா சேவா பொசிஷன் கிடைக்காது. முடி எடுக்கிறதுக்குள்ள இத உட்காரணும். நம்மளால தொட்டு கொடுக்கறதோட சரி. நிதானத்து பையனுக்கு எடுக்கிறதுக்குள்ள போதும். தம்பி இப்பவே சரி மயிலே மயிலுக்கு இங்க பாருடா. ஐ நம்ம என்ன சொன்னாலும் பாத்தீங்களா? சரி பட்டு கண்ணுக்கிட்ட பாத்துக்கோ. சாமி அப்பா நீ கண்ணை மூடி கணுக்கணுப்பா. இல்ல அவர் முட்டியில புடிச்சிட்டாரு. யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்க போறீங்க? நிலன் குட்டிக்கு. நிலனுக்கு தான். அது அண்ணாக்கு தள்ளுற அண்ணாக்கெல்லாம் அது என்னங்க ஆச்சு? ஓகேங்களா? ஓகே அப்படியே குடிச்சுக்கோ. தண்ணி அப்புறம் கடைக்கு போலாமா? கேக் வாங்குறதுக்கு எல்லாரும். தீ ரொம்ப இருந்தாலும் அடி பத்தி போயிரு. குட்டி நிலனுக்கு அம்மா சோப் இருக்குது. உடம்புக்கு போட்டுக்கலாம். தலைக்கு எதுவுமே எடுத்துட்டு வரல. ஷாம்புல தலைக்கு போடக்கூடாது. எடுத்துட்டு வரல. அதான் போடக்கூடாதுல்ல. தங்கம் அங்க சேர் இருக்கு மயிலுமா. மாமனை கூட்டி விட்டா சரி. வேலை முடிச்சு. மாமன் கூட்டி விடுவார். கழுத்துட்டு வாங்கிங்களா? தேன் வாங்கிட்டாங்க. தேன் வாங்கிட்டோம். பரவாயில்ல சாமி. எங்க பார்த்தா ஏலக்காய் இருக்குது. ஏலக்காய் இருக்குது. அதை உடச்சு போடணும். அது எப்படி தொளிச்சு போட்டுக்கலாங்க. ஒன்று அதுக்குள்ள இருக்குதுங்க கீதா. அப்படி ஒன்று ஓன தூக்கிட்டு விடு. அது நம்மளுக்கு தவறு. உடம்பு ரொம்ப நல்லதான். அது நம்மளுக்கு நிலான் தங்க பிள்ளை. குடிச்சுக்காங்க பால் எப்படிய தம்பி கூட்டிட்டு. ஹலோ குட்டி நிலாக்கு கூட்டிட்டு வந்து மொட்டை போட்டு விட்டுட்டீங்களேடி. குலதெய்வ கோவில் வந்து கட்டட வேலை நடந்துட்டு இருக்குங்க. அதனால சிறுசா முன்னாடி ஒரு இது கூரையாட்ட போட்டு அதில் சாமி வச்சிருக்காங்க.
அங்கே தான் போய் சாமி கும்பிட்டோம். இது நிலனுக்கு 3வது மொட்டை. தளருக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை எங்கள் கோவில் இங்கே தான் எடுத்தோம். இப்போ 2வது மொட்டை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட குலதெய்வ கோவிலில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவிலில் அவங்க அம்மா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிருத்தியும் போயிட்டாங்க, கிருத்தி மிதுனெல்லாம் போயிட்டாங்க. அப்புறம் சாமி கும்பிட்றப்ப அவங்கள மட்டும் வர சொல்லிட்டு நாங்கள்லாம் சேர்ந்து சாமி கும்பிட்டு இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் அங்கே கிளம்பிட்டோங்க. அங்க போக கூடாது, இங்க வாப்பா. எங்க தங்க பள்ளி? அது இங்க போயிட்டு போகுது வா. அது பள்ளி இல்ல வா, இந்த பக்கம் வா. சரி வா பாப்பராண்டி வா, இங்க வா, இங்க வா, அதிரன் வா. வெளியே வந்துக்கலாம். பூசுறாங்கல்ல சமையல் வச்சுட்டு இருக்கு. தங்கத்தை கூலிங்க இருக்கு. அது உடம்பணி ஆயிட்டு போறது. பாத்துக்கிறேங்க. அந்த கோயில் எங்க இருக்குதுங்கப்பா? அது என்னங்க போய் போன் பண்ணி கிடக்கு. இல்லைங்க இது என்ன இந்த தோட்டத்துக்குள்ள தானே? அதேதான். அழகி பேரழகி. இந்த இடத்துல கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் அந்த காய் மாதம். கொஞ்சமா போட்டு கொடு. அவர் சுகர் இருக்காரு பார்த்து. பையனுக்கு கொஞ்சம் ரூபாய் விட்டுருங்க. நிலனுக்கு வருது. கொஞ்சம் குழந்தைக்கு கோயில் கட்டுறது முக்கியம். யம்மி லைட்டை வச்சுட்டீங்கன்னா பிடிச்சு போக அவனுக்கு. ஒரு துளி வச்சுட்டியா? சரி அப்புறம் என்ன விடு. அப்பி வைக்கிறாரு. ஐயோ ஷர்ட் எல்லாம் மோனிமா வச்ச பொங்கல். எனக்கு வேண்டாங்க. காலையில் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வண்டி பார்த்து பயந்துட்டான்.
சூப்பர். அப்புறம் அத்தை மாமா மிதுன் கிருத்தி எல்லாம் அங்கே போயிட்டாங்க. சரி தளருக்கு முடி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் நாங்கள் இங்கே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் காரில் வச்சுட்டு கிளம்பிட்டோங்க. நிலனுக்கு முடி எடுத்த கோவிலும் இப்போ கிருத்தி அம்மா கோவிலும் கிட்ட தாங்க இருந்தது. அதனால எங்களுக்கு எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஏன்னா இந்த மாதத்தில் இது ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நல்ல நாளாக இருந்தது. அழகு தங்குண்டி நீ அவ்வளோதான் தங்கம் முடிய போகுது. என்ன மேக்கையே சாச்சு விட்டீங்க? பாவனி முது கொஞ்சம் முட்டு கூட அப்பாக்கு. ஆமா நீங்க அங்க திடீர்னு எடுத்தீங்க, இங்க பேலன்ஸ் இல்ல. நான் உன்னை நம்பிட்டு இருப்பேன். வீடியோ எடுத்துட்டு இருந்தாரா? அவர் வீடியோ எடுத்துட்டு அண்ணாவை ஹக்கி பண்ணிக்கோ. தலை இப்படி பிடிச்சுக்கோங்க. தங்கம் இங்க பாருங்க ரெண்டு பேரும். நிலன் சைஸ் பாருங்க. இங்க பாருங்க தங்கம். நிலன் ஹாய் சொல்லிடு. வணக்கம் சொல்லுங்க ரெண்டு பேரும். வணக்கம் சொல்லுங்க ரெண்டு பேரும். வணக்கம் வணக்கம் வணக்கம். அங்க பாருங்க. இல்ல அங்க பாரு. பெரியமா பாரு. இங்க பாருங்க பெரியமா பாருங்க. அண்ணா இங்க. அண்ணா அண்ணா ஏடி தங்கச்சி அண்ணா சொல்லிட்டாங்களாடி. நீங்களே போட்டோ ஷேர் பண்ணி விடுங்க நாங்களும். நிலன் இங்க பாருங்க. ஐயோ சைஸ் பாரு. அடடா நிலா முடி குய்யக்கா. ஐயோ அப்பாடா எங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்க. ஐயோ நடந்துட்டு போறான் பாருங்க. ஏன் ராஜஸ்தான் ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டீங்க? நல்லா சூப்பரா இருக்கு. இதெல்லாம் இந்த ஸ்டேஜ் அவன் போட்டான் வரத்தாங்க 2 நாள் மாதம் ஏற்கனவே. சொரச்சொரன் பிடிக்குமா இருக்கு. நாங்க வந்து போட்டோ எடுங்க. தங்க குட்டி பாஸ். குட்டி பாஸ். ஆமா இங்க குட்டி பாஸ். போனது அப்ப கீழ விழுந்துங்க அதெல்லாம் இல்ல. அங்க பாருங்க நீங்க வெத்தலை வாக்க வேண்டாம். நீங்க மட்டும் எடுக்கணும். இப்ப எதுக்கு எடுக்கணும் பாருங்க. பாத்தீங்களா? கும்பிடு வாங்கி அவனை கொண்டு போய் விடுங்க. தங்க ஹக் பண்ணி அண்ணாக்கு கொஞ்சம் ஹக் பண்ணி. சரிங்கடா சூப்பர். அழகு. ஏமா பையன் சரி இந்த சேரெல்லாம் கொடுத்துரு. அவர் வருவார். வீடியோ தானே. நிலன் கிட்ட இல்ல இல்லைங்க, நான் அவங்கள தான் பார்த்து வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க பார்த்து
சத்தம் சரிடா சத்தமா. நல்லபடியாக ஃபங்க்ஷனை முடிச்சாச்சுங்க. 2 மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு முடி எடுக்கிறதுக்கும் ஒருத்தரே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அவர் ஃபஸ்ட்டு நிலனுக்கு முடி எடுத்துட்டு அப்புறம் தளருக்கு முடி எடுத்தார். அப்புறம் போகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்க்கலான்ட்டுங்க. அதே நீ வரையா சாமி பட்டுமா வரையா வீட்டுக்கு அப்பச்சி கார்ல வரையா இல்ல பாப்பு கார்ல வரையா? சரிம்மா அத்தை பதனமா ஏத்தி விட்டுட்டு மிதன் கூட வரானுங்களாம்மா. சரி அதை சாப்பிட்டு நிலனுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு. சரின்ட்டு எல்லாரும் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் அப்பா நான் அம்மா அக்காங்க எல்லாம் கிளம்பிட்டோம். போயிட்டு வீடெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் நிலனை கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாற்றி விட்டு அவனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு கிளம்பிட்டோங்க. வணக்கம். அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க. அம்மா அப்பா கிருத்தியோட அம்மா அப்பா அப்படின்ட்டு எல்லாரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க கிளம்புனாங்க. கீதாக்கா ஃபஸ்ட் அக்கா வீடு இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால அக்கா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் சேர்ந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.